வாழைக்காமங்கப்பா பஜ்ஜி போட்டது. இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட். ஓகே. வணக்கம், நான் தான் சௌமியா. நம்மளோட 75 days சேலஞ்சில் இன்றைக்கி டே 15 and 16 2 நாளோட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக இன்றைக்கி எழுந்தலை, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தணும். அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது, அவளை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள் வாங்குகிற வேலை எல்லாமே இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் பாப்பா இப்போ நார்மலாக ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நடுவில் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் அவங்களோட வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருக்கிறது அவளுக்கு ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கு. அந்த ரீசனால் தான் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி அழுது குழம்பி ஸோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா. அண்ட் இப்போ வந்து நார்மலாக ஓகே அவங்கக்கிட்ட பேசி சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ ரெகுலராக ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி டே வந்து எனக்கு மதியம் லன்ச்லேருந்து தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. நான் காலையில் வெறும் கேரட் ஜூஸ் மட்டும் எடுத்திருந்தேன் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டுட்டு அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணுன்றதுக்காக வெஜிடபிள் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து குக்கும்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சு கூட எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக வந்து ரைஸ், அது கூட வந்து மீன் குழம்பு எடுத்திருந்தேன். அண்ட் குழம்பு எல்லாமே அம்மா கொடுத்துட்டாங்க. நான் ரைஸ் மட்டும் காலையில் செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கு லஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி வைக்கக்கூடாது, அது மட்டும் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன். அண்ட் அந்த எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாடியில் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, எனக்கு ரைஸ் சாப்பிட்டா வெயிட் வந்து குறைய மாட்டுது. அதுவே ரைஸ் இல்லாமல் நான் சப்பாத்தியோ தோசையோ அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு குறையுது. ஸோ இத்தனை நாளில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த ஒரு விஷயம். நான் சரி ஓகே ஓரளவுக்கு கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இல்லை. ஸோ அந்த ரைஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வெயிட் லாஸ்க்கு எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணலை. அது மட்டும் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ பிளேட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வாழைத்தண்டு பொரியல் வச்சுருக்கேன். அண்டு குக்கும்பர் ஒரு பக்கம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அண்டு எக் பொடி மாஸ் எடுத்திருக்கேன். ஆனியன் அண்ட் எக்கு போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக ஃபிஷ்ஷும் அதோட குழம்பும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் மதியம் எடுத்துக்கிறது. ஓரளவுக்கு இது பார்க்குறதுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கும், நம்ம நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்றோம், அதனால் எந்த கவலையும் கிடையாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அது மைண்டில் வச்சுக்கும். அப்படி இல்லைனா திரும்ப நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்கும். அதுதான் ஒன்று. அண்ட் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் வேலைலாம் இருந்தது, அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் போல் சரி கொஞ்சமாக வந்து பிளாக் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சரி காஃபியும் அண்ட் அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். நைட்டு டின்னருக்கு அப்படியே ஒரு 7 o'clock அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ஆக்கிடலாம் அப்படின்றது தான் பிளானே. அண்டு ஏன்னா கொஞ்சம் ஈவினிங் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் டைமு அண்ட் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோன்றது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனால் அந்த கேப் கொடுக்கக்கூடாதுன்றதுனால சரி டின்னருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது உனக்கு பசி எடுக்குது அப்படின்னா நீ அந்த ஓட்ஸ் தான் சாப்பிட்ணும் அப்படின்றத மைண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காஃபி பவுடரில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதான், நான் சுகர் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அண்ட் ஓட்ஸ் கஞ்சிக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுப்பேன். கொஞ்சம் திக்காக அதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் பால் ஊற்றி ஓட்ஸ் கஞ்சி எடுத்துப்பீங்க அப்படின்னா ஸோ பால் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக ப்ளெயின் ஓட்ஸ், அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் அண்டு அதில் வந்து எந்த ஒரு நட்ஸு சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஸோ ப்ளைன் ஓட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். ஸோ எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் அப்படின்னு இல்லை, நார்மலாக ஒரு ஓட்ஸ் அவ்வளோதான். ஸோ அதை ரெடி பண்ணேன். தனியாவுக்கு வந்து இந்த ஓட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே கீர்த்தனா அவங்க அம்மா வந்து இந்த ஓட்ஸ் செய்வாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு கிளாஸ் வாங்கி குடிப்பா. ஸோ நான் எப்பயாச்சும் பண்ணேன் அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்ப்பா. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுகர் போட்டு கேட்டிருந்தா. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து ஒரு 5 to 10 minutes அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அண்டு கருவேப்பிலை பொடி வாங்கிட்டு வந்திருந்தேன். 50 grams ஈக்குவலாக வாங்கிட்டு வந்து அதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக என்னால் கறி லீவ்ஸும் சாப்பிட்றதுக்கு மறந்துடுறேன். நெல்லிக்காவை ஜூஸ் போட்டு காலையில் இருந்து குடிக்கும்போது எனக்கு கோல்டு வர மாதிரி இருந்துச்சு. சரி இந்த ரீசனுக்காக என்ன பண்ணேன்னா ரெண்டையும் பவுடராக வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதாவது தண்ணிலாம் குடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு
1/2 ஸ்பூன் நம்ம வந்து தேன் கலந்து இல்லை தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அண்டு நிறையா ஹேர் ஃபால் ஆகுது, ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு சளி பிடிக்கும் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் அப்படின்னா அப்பயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இது நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தன்யாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் நோட்ஸ் எல்லாமே இப்போ ஹோம்ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு புது நோட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கவர் பண்ணி அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைம் எல்லாமே ஓவர். ஸோ தன்யா அவங்க அப்பா கிட்ட வந்து கொரியரை கொடுத்து அனுப்பியாச்சு, நீங்கள் இன்றைக்கி போய் போட்டு வந்துடுங்க, மற்ற வேலை எல்லாமே நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு. அண்ட் நான் ரெடி பண்ணதுமே அவள் வந்துட்டாள். ஸோ வந்துட்டு எனக்கு ஓட்ஸ் கஞ்சி வேணும் அப்படின்ட்டு. ஆனால் குடிப்பா, அவள் உண்மையாகவே குடிப்பாள், டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா குடிப்பா. அண்ட் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறது, வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு, அண்டு எக்கு வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சாக்லேட் மோல்டு, ஸோ ஹார்ட் ஷேப்பில் இது பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அவள் கூட கொஞ்சம் பிஸியாக அந்த ஒர்க் எல்லாமே காலையில் எழுந்து அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்க தூக்கலாம் கலையும். ஸோ அதுக்காக அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காகவே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அவளுக்கு வந்து அந்த தமிழ் கப் வந்து கேட்டிருந்தா. நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த செராமிக் கப்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்குவேன், அப்புறம் இல்லைனா மீஷோவில் வாங்கியிருக்கேன். ஸோ 2 தான் வாங்கியிருக்கேன். அண்டு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். சப்போஸ் எங்கேயாச்சும் பார்க்குற 2 ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி ஸோ எது கம்மியாக இருக்கோ அந்த அது வந்து வாங்கிப்பேன். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து ஓகேவாக இருக்கும். அண்ட் எங்கெல்லாம் பார்க்குறேனோ அதை வாங்கிப்பேன். சில டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஸோ ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிப்பேன். அண்ட் இந்த தமிழ் கப்பே பார்த்திங்கன்னா 300 ருபீஸ், அதாவது 245 என்னவோ போட்டிருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த கப்பு வந்து பிடிச்சிருந்தது, சரி ஓகே அப்படின்னு வாங்கிட்டேன். இல்லைனா மேக்ஸிமம் 100 இல்லைனா 150 அதை தாண்டி வந்து வாங்க மாட்டேன். ஸோ அவளுக்கு கொஞ்சமாக வந்து உப்பும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் வந்து உப்பு எடுத்துக்கல ஓட்ஸ் கஞ்சியில், உப்பு எதுவும் இல்லாமல். ஏன்னா உப்பு ஓரளவுக்கு கம்மி பண்ணும்போது பாடியில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே ஃபாஸ்ட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி அந்த மாதிரியாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே அதை விட்டுட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் அண்ட் டேட்ஸ். ஸ்வீட்னஸ்க்காக நான் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ஆப்பிள், பனானா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து நட்ஸும் அண்ட் டேட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்ஸ் வந்து ஸ்வீட்னஸ்க்காக அது கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா சில பேருக்கு இது பிடிக்காது. எனக்குமே ஸ்டார்டிங்கில் இந்த ஓட்ஸ்லாம் பிடிக்கவே இல்லை தான். பட் ஆனால் போக போக ஓகே, ஓரளவுக்கு எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அண்ட் ஈவினிங் போல் உட்காந்து வெயிட் எந்த அளவுக்கு குறையுது, என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன மிஸ்டேக் அப்படின்றது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாகவே இருந்தது. ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸோ நான் லாஸ்ட் வீடியோ போட்டப்போ அதில் நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறையா விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஏன்னா அவகிட்ட ஓப்பன் அப் பண்ணி கேட்கறதுக்காக சில இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ என் குழந்தைன்னு இல்லை, ஸோ இப்போ இருக்க எல்லா குழந்தையுமே நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் பாப்பா கிட்ட என்ன சொல்லி தந்தனோ இல்லையோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட் டச் பேட் டச் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ யாராச்சும் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் அந்த மாதிரி விஷயம் இருந்தால் கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து அவள் ஷேர் பண்ணிவிடுவா. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. பட் ஆனால் அதை தாண்டி என்னவோ மிஸ் ஆகுது அப்படின்றதுனால தான் அவ்வளோ அவள் அழுத்தமாக இருந்தது. என்ன அப்படின்னா ஸோ அவங்களோட மிஸ்ஸுக்கிட்ட வந்து அவளால் ஈஸியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண முடியல. ஸோ அதுதான் அவளுக்கு வந்து அங்கே பிடிக்காமல் போன ரீசனே அதுதான். அப்புறம் அவங்கக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி ஓரளவுக்கு இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு டெய்லி சீக்கிரமாக போயிடுறேன், அந்த மிஸ் எல்லாம் மாற்ற தேவையில்லை, ஸ்கூல்லாம் மாற்ற தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து மாறி வந்துட்டாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்த விஷயமே. அண்டு குழந்தைங்க இல்லையா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனதுமே ஸோ மிஸ்ஸும் சேஞ்ச் ஆகிட்டாங்க, கிளாஸ் ரூம் சேஞ்ச் ஆகிருக்கு, எல்லாமே சேஞ்ச் ஆனதும் அந்த அட்மாஸ்பியரில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்க பிரின்சிபலும் அதான் சொன்னாங்க, அவங்களோட அட்மாஸ்பியர் வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ அடம் பிடிக்கிறா அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பேசி ஓரளவுக்கு அவளை வந்து சமாதானப்படுத்தி அவளுக்கு புரியவும் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஓகே தான். ஸோ எல்லாமே நார்மலாக சிரிச்சுக்கிட்டே போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து காலையில் 4 o'clock எழுந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4:30 எனக்கு டைமிங் சுத்தமாக பத்தவே இல்லை. 4:30க்கு எழுந்தால் 5 o'clock வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அங்கே டைம் செம்மையாக இடிக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே கொஞ்சம் கஷ்டப்படுத்து ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துடலாம்னு சொல்லிட்டு 4 மணிக்கு எழுந்து ஒரு 30 minutes எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வெளியே எடுத்து எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே முடித்தேன். அண்டு 5:20க்கு வீட்டிலேருந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 hour வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்றதுனால. ஸோ எனக்கு வந்து வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் 2மே பண்ணால் தான் வந்து அந்த பாடி வந்து டோன் ஆக ஆரம்பிக்கும்.
பிடிக்கும். அதனால் நான் வந்து இது 2மே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நாள் வந்து நான் வாக்கிங் மட்டும்தான் போனேன். ஏன்னா என்னோடய ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணணும். என்னால் எல்லாமே பண்ண முடியுதான்றதை ஃபர்ஸ்ட் நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே மூவ் ஆகுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு செட் ஆகிடும். எடுத்த உடனே எல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணது என்னென்னா, வெளியே சாப்பிட்றத ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணேன். செகண்ட் வந்து சுகர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது 2மே தான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு காலை சீக்கிரமாக எழுந்துடணும். அந்த காலை சீக்கிரமாக எழுந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நைட்டு தூக்கம் வந்துடும். அதனால் அது பிரச்சனை இருக்கவே இருக்காது. எனக்கு 10 மணிக்கெலாம் நானே ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவேன். இப்போலாம் அதுபடி தான் நடக்குது. என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் ஃபோனெல்லாம் வச்சுட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். அண்ட் டைமிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி இருந்தாலும், ஆனால் காலையில் ஷார்ப்பாக 4:30 4:00 எழுந்துறது. அண்ட் இப்போ வந்து 4:00 மாற்றிருக்கேன். இந்த டைமிங் போதுமான்னு பார்ப்பேன். இல்லைனா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் அன்றைக்கி கொஞ்சம் நைட்டு செம்ம மழைலாம் பெஞ்சிருந்தது. அதனால் கிளைமேட் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி சன்ரைஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு பீச் பக்கமாக வந்துட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அங்கே நின்று காற்றை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நடந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். அண்ட் வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 hour அவ்வளோதான். அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அன்றைக்கி குரூப்பில் நாங்கள் வந்து டாஸ்க்கு கொடுத்துருந்தோம். ஸோ டாஸ்க்னால் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயம். ஸோ போகிற வழி கண்டிப்பாக வாக்கிங் போவோம். அந்த போகிற வழியில் ஏதாவது பூ இருந்தால் பிக் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. இந்த பூ பேர் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. ஆமாம், இந்த பூக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஸோ அவங்க சிவன்கிட்ட வரம் வாங்கி சூரியனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பூத்துட்டு காலையில் கீழே விழுந்துருவாங்க. ஸோ இவங்களோட தலைக்கூடம் கீழே தரையில் விழுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் அப்படின்றதும், நான் சின்ன பிள்ளையில் இந்த பூக்கு ஒரு கதை இருந்தது. ஸோ அப்படி தான். ஏன்னா நான் சூரியனை வந்து லவ் பண்ணதால் அவர் வரன் கொடுக்காததுனால அவங்க வந்து அப்படியே இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது உண்மையாக பொய்யான்னு இல்லை. ஆனால் அந்த பூ வந்து மேலேருந்து கீழே விழும்போது அப்படி தரையில் தான் விழும். ஸோ மேலே வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த பூ பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். 92.65. இந்த 90 பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜி கிடச்சிரும். பட் ஆனால் அது குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அண்ட் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ குக்கிங்கில் இருந்து எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஒரு லஞ்ச் வந்து நான் ஸ்கூலில் கொடுக்கல. ஸோ நானே வீட்டிலேருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெஜிடபிள் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸில் ஒரு ஃப்ரூட்ஸும் அண்டு நட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன். அண்டு வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன். அது வந்து ஏன்னா மற்ற டைமில் சாப்பிட்றாங்க அப்படின்றத தாண்டி ஸ்கூலுக்கும் அது வேண்டாம் அப்படின்றதுனால அதை மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்கூல்லையுமே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற எங்கேயுமே வந்து அதை அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸு நட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா பெட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுன்றது ஓரளவுக்கு நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஸ்நாக்ஸு இல்லை ரெகுலராக சிப்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னும் போது ஸோ அது திரும்ப நம்ம டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த காசை நீங்கள் கம்மின்னு நினச்சிட்டு ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அதில் நல்லா ஹெல்த்தியானதாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாப்பிட்ருவா. அண்டு நான் கொஞ்சம் டிசைனாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அண்டு 2 ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு வந்து தனித்தனியாக உரிச்சு வச்சுட்டேன், பாதி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு ஏதாச்சும் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு சால்ட் மட்டும் போட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதில் சால்ட் அண்ட் பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். பட் பாப்பாவுக்கு வந்து பட்டர் பிடிக்காது அப்படின்றதுனால நான் வந்து சால்ட் மட்டும் போட்டு கொடுத்துருவேன். இன்றைக்கி லன்ச் மெனுவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராகி சேமியாவில் தேங்காய் சக்கரை போட்டு எனக்கு புட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணியில் உப்பு கரைச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதில் சேமியாவை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 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 2 to 3 minutes அது தண்ணியில் நல்லா டிப் ஆகியிருந்தால் போதும். அப்படியே நம்ம தண்ணி தெளித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ ஒரு 2 minutes அதை அப்படியே அதில் விட்டுட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து உடனே அதை வந்து ஃபில்டர் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப குழன்னு ஆகிடும். அண்ட் இது ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ புதுசாக நான் வந்து இந்த ஸ்டீமர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆமாம், ஸ்டீமர் தான்.
அண்ட் இதில் வந்து நான் 3 அடுக்கு இருக்கிற மாதிரி, ஸோ கீழே வந்து தண்ணி வைக்கிறது, மேலே 2 வந்து உங்களுக்கு அந்த ஜல்லடை இருக்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஐடியாஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கீழே வந்து எக்கு வந்து போட்டு நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து வெஜிடபிள் வேக வச்சுக்கலாம், அண்டு ரைஸ் வச்சுக்கலாம், அண்டு கடலை ஏதாவது வேக வைக்கிறீங்கன்னா வேக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஸ்டீம் பண்ணணுமோ அது எல்லாமே ஒரே நேரத்தில் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் கார்னை வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு லேயராக இதை வந்து போட்டுட்டேன். இது கூடவே நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறீங்க, கேரட் அந்த மாதிரினாலும் அழகாக வேக வச்சுக்கலாம். அண்டு அடுத்ததாக அடியில் வந்து நான் முட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ காலையில் அவள் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கும் அண்டு எனக்கு வந்து மதியம் சேலட்லாம் செய்கிறதுக்காக ஒரு 4 எக்கு வந்து கீழே போட்டு வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு லேயராக பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ நம்ம தனித்தனியாக குக் பண்ணோம் அப்படின்னா டைமும் நிறையா ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ ஒரு வீட்டில் நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரம் தான் வச்சுருப்போம். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது வேக வைக்கணும். அதனால் அந்த டைமிங்கை இதில் சேவ் பண்ண மாதிரி எனக்கு என்னவோ தோணுச்சு. பட் ஆனால் அது ஒருத்தவங்களோடது அப்படி. ஸோ மேலே வந்து நான் ராகி சேமியாவை ஒரு லேயராக வச்சுக்க போகிறேன். ஸோ இப்படி தான் வச்சுட்டு 3யும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு என்னவோ ஈஸியாக தாங்க இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் நினைக்கிறேன், ப்ரெஸ்டீஜ் தான். 1300 ருபீஸ் வந்தது ப்ரைஸு. உங்களுக்கு வந்து சிலிக்கானில் அந்த ஹேண்டிலில் சிலிக்கான் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஹீட் வந்து அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகலை. அண்ட் ஒரு லேயர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து டக்குன்னு வேக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது வெந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அதை எடுத்து மேலே வச்சுட்டு அந்த ராகி எடுத்து கீழே வச்சுருக்கேன். அவ்வளோதான். அண்டு சப்போஸ் நீங்கள் ராகியில் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே கரைச்சி தெளிச்சிங்கனாலும் ஓரளவுக்கு உங்களால் உப்பை வந்து அதில் கவர் பண்ண முடியும். ஏன்னா இதில் நான் சில டைமில் உப்பு போடுறதுக்கு மறந்துடுவேன். ஏன்னா உப்பு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை தூக்கி கீழே வச்சுட்டு அண்டு கானை தூக்கி மேலே வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன் முளைக்கட்டை வைக்கிறதுக்காக நெக்ஸ்ட் டேக்கு. அண்ட் பச்சை மல்லாட்டையாக எடுத்துக்கோங்க. ஸோ மல்லாட்டை மீன்ஸ் அந்த பீனட் தான். அதை வந்து நீங்கள் முளைக்கட்டை வைக்கிறதுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் இந்த பயிரை வச்சு நீங்கள் மூடி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா இது சூப்பராக உங்களுக்கு முளைக்கட்டியிருக்கும். அண்டு நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அந்த பச்சை பயிரில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதே மெத்தடு தான் இதுவும். ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகுது. அண்ட் எனக்கு கொஞ்சம் எல்லா வேலையுமே முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வந்து அது வேகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து நான் இந்த நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் பொடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை தேனோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஹனி வந்து வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு 2-3 நாள் இப்படி மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடுவோம். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு அந்த டேஸ்ட்டு செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஹனியை மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்குலாம் அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ மருந்து வந்து தேனில் கலந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நானும் ஓகே ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு தடவையே நமக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். அதனால சரி ஃபஸ்ட்டு தடவையே கசக்குது, இது வேண்டாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தேனை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, உண்மையாக நல்லா இருந்தது. அண்ட் தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். ஸோ நார்மலாக சாப்பிட்டோம் அப்படின்னா தண்ணியில் கலந்து தான் குடிக்க சொல்லுவாங்க. அந்த ஹனியோட மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒரு க்ரீமி அந்த மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து அந்த ஸ்பூன் பத்தவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கையில் எடுத்து அந்த ஹனியில் இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்பூனோடு எடுத்து வச்சு சாப்பிட்டு முழுங்கிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். அண்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதான்றதை நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் டு ஒர்க். ஸோ அவங்களுக்கு வந்து ராகி சேமியா வெந்துடுச்சு, அதை இறக்கி வச்சாச்சு. அண்டு ஸ்வீட் கார்ன் மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒன்று இது ஸ்நாக்ஸு கொடுத்துட்டு அது லஞ்சு கொடுத்துட்டு இது கூட வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுனால. அண்டு இந்த மாதிரி காலையிலே கொஞ்சம் அவங்கள எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன ஒர்க்லாம் அவளை கூப்பிட்டு பண்ண சொல்வேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த எக்கு வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அவளை ஃபஸ்ட்டு ஒரு எக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படின்றதுக்காக. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டேன். அண்ட் மதியம் ஸ்நாக்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன்.
அண்டு வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு அண்ட் அத்திப்பழம். ஸோ கேரட் வந்து அந்த ஷேப்பர் வாங்கிட்டு வந்ததில்ல, ஸோ அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஓரளவுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அதுவும் அண்ட் உப்பு மட்டும் போட்டுட்டு ஸ்வீட் கார்ன் கொடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸ்கூலில் இட்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா 9 o'clock ஸ்கூலுக்கு போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் நிறையா டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் கொஞ்சம் வேலை எல்லாமே பார்த்துப்பேன். ஸோ குரூப்பில் ஃபுட் சாட் கொடுக்கறது அண்ட் வீடை க்ளீன் பண்ணுறது அண்ட் வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே முடிச்சுப்பேன். அந்த 10 o'clock 9 to 10 o'clock அந்த 1 hour வந்து அந்த டைமிங்கில் ஓடிடும். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் ஆர்டர் எடுக்கிறது அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர்லாம் பெண்டிங் இருக்குது, என்னெல்லாம் மிஸ் ஆகுது, ஸோ என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லாமே அப்போ தான் நாங்கள் உட்காந்து நோட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அப்படியே அந்த டைமிங் ஃபுல்லாக அப்படியே ஓடிடும். மிஸ்ஸு வந்து ஃப்ரெண்டானதும் அவங்களுக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. சும்மா ஜாலியாக வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அண்ட் நான் வந்து பாப்பாவுக்கு கட் பண்ணி வச்சு இந்த கேரட்டில் மிச்சம் இருக்கிற அந்த கேரட்டு அண்ட் ஒரு எக் எடுத்திருக்கேன் அண்ட் அத்திப்பழம் எடுத்திருக்கேன் அண்டு வாட்டர்மெலான் அண்ட் தனியாப்பாவுக்கு கடல செஞ்ச சேமியா புட்டு இருந்தது. அதுவும் அவருக்கு கொஞ்சம் வாட்டர்மெலானும் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய என்கொயரிஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 முகம் இருக்கும் அண்டு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அண்ட் 15 இன்ச் ஹைட் வரும் அண்ட் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் அந்த அந்த ஒரு ஒர்க்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பாவை விளக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த விளக்கு அண்ட் இதெல்லாமே என்கொயரிஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஆர்டர் பேக்கிங் தான் அடுத்தது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்ருந்தோம் அண்ட் கொஞ்சம் அந்த ஒர்க் எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டே இருக்கும். அண்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஏதாச்சும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் அபிஷேக் ஸ்டாண்டில் இது பெருசு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 inch வரும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 inch வரும். அண்ட் நல்லா பெரிய சாமிலாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த பீடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு முருகர் ஸ்டாச்சு வந்து ஒரு என்கொயரி இருந்துச்சு. அண்டு மயில் வந்து அவ்வளோ அழகாக தோகை விரிச்சிட்டு முருகருக்கு பின்னாடி அப்படியே அந்த திருவாச்சி கணக்காக இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்ததாக லஞ்சுக்கு வந்து சேலட் செய்யலாம் அப்படின்னு தான் செஞ்சுருந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த சேலட்டில் வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன், என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்கிறேன். சேலட்க்கு நான் வந்து செலரி எடுத்திருந்தேன், லெட்யூஸ் எடுத்திருந்தேன் அண்ட் அவக்காடோ, எக்கு அண்ட் ஸ்வீட் கார்ன் கடல வேக வச்சதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் அந்த காம்பினேஷனில் சாப்பிட்டுருந்தா. பட் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து சீசனிங் இல்லைனா வந்து இந்த இதுக்கு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது கூட நான் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். ஆலிவ் ஆயில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி சேலட்லலாம் போட்டு சாப்பிட்றாங்க, ஸோ நம்மளும் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டும் வந்துட்டேன். ஸோ அது வந்து எடிபிள் ஆயில் தான், ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அதை போட்டுட்டு அதுக்கூட கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ நார்மலாக எப்பயுமே இதுதான் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்டு கொஞ்சமாக சால்ட்டும் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த சாஸ் வந்து செம்ம கசப்பாயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சீரியஸாக தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இது போட்டதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக சாப்பிட பிடிக்கவே இல்லை. இதில் வேறு லெமன் ஜூஸ் வேறு ஆட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அப்படியே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்ருந்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ தேவையில்லாமல் வீடியோ பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சத்தியமாக சாப்பிடவே முடியல. ஸோ நான் இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம். அண்ட் லேயர் பண்ணுறதுக்காக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீனுக்காக லீவ்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வேக வச்சுருந்தேன் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே எக்கு போட்டுட்டு அண்ட் அவக்காடோ போட்டிருந்தேன். அண்ட் அவக்காடோ ப்ளைனாக சாப்பிட்ருந்தா கூட டேஸ்ட்டாக இருந்திருக்கும் போல். இதில் போட்டு நான் ஒரு வழி பண்ணி அதை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு அண்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 2 எக்கு நான் முழுசாக எடுத்திருந்தேன். இது வரைக்கும் இது எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் லெட்யூஸ் சாப்பிட்ருக்கேன், எனக்கு வந்து அது கசப்பாக இருந்தது கிடையாது. சப்போஸ் லெட்யூஸோடு மிக்ஸ் பண்ணி வேறு ஏதாவது லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டேனாலும் எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் அவக்காடோ போட்டு சாலட்டில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவக்காடோ நீங்கள் ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இதுக்கப்புறம் நான் அவகேடோவை அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் தவிர இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதில் அவகேடோ நீங்கள் டிப் பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்ருந்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த சாஸ்ன்னு கொஞ்சம் ஊற்றின பாருங்களேன், இதில் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த ஆயில் எனக்கு பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அண்ட் இருந்தாலும் நான் சாப்பிட்டுட்டேன். அண்ட் ஈவினிங் போல் கொஞ்சமாக வந்து பப்பாயா மட்டும் எடுத்துருந்தேன். ஸோ வேலை எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, அந்த கேப்பை ஃபில் பண்ணுன்றதுக்காக பப்பாயா மட்டும் எடுத்திருந்தேன். அண்ட் ஈவினிங் போல் அம்மா வந்து எறா பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாங்க. வீட்டில் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப பெரிய விலாகாக போயிடுச்சு. இந்த விலாகை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே போனால் ரொம்ப கஷ்டம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க அண்ட் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்குன்றதுலாம் கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் டேக் கேர். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம்.